மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு அவர்கள் என்றுமே தெய்வ குழந்தைகள்தான். இப்படி தன்னுடைய தெய்வ குழந்தையை பறிகொடுத்த தந்தையும் உறவினர்களும் குழந்தையின் சடலத்தை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழும் காட்சிகள்தான் இவை. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா அல்லேரி மலை கிராமத்திற்கு உட்பட்ட அத்திமரத்து கொல்லை கிராமத்தில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி விஜி. சம்பவத்தன்று வெக்கை தாங்க முடியாமல் தங்கள் 1.5 வயது குழந்தையான தனுஷ்காவுடன் விஜி அவருடைய மனைவி ஆகியோர் இரவு வீட்டின் முன்பாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது குழந்தையை பாம்பு தீண்டிச் சென்றுள்ளது. குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்டு விழித்துக் கொண்ட பெற்றோர் குழந்தையை பாம்பு கடித்திருப்பதை கண்டு பதற்றமடைந்து உடனடியாக குழந்தையை தூக்கிக் கொண்டு அணைக்கட்டு பகுதியில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். சாலை வசதி இல்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு செல்ல நீண்ட நேரம் ஆகிவிட அதற்குள் குழந்தையின் உடல் முழுவதும் விஷம் பரவி குழந்தை வழியிலேயே உயிரிழந்தது. தகவலறிந்து அணைக்கட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பிரேத பரிசோதனை முடிந்த குழந்தையின் உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக மலை கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது கிராமத்திற்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் பாதியிலேயே அவர்களை ஆம்புலன்ஸ் இறக்கிவிட்டு சென்றது. அப்போது குழந்தையின் சடலத்தை பார்த்து குழந்தையின் தந்தை மற்றும் அவருடைய உறவினர்கள் கதறி அழுதது காண்போரின் கண்களை குளமாக்கியது. இதனையடுத்து சிறிது தூரம் இருசக்கர வாகனத்தில் குழந்தையின் சடலத்தை எடுத்து சென்ற அவர்கள் அதற்கு மேல் செல்ல பாதை இல்லாததால் குழந்தையின் உடலை கையில் சுமந்தவாறே 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றனர். சரியான சாலை வசதியும் மருத்துவமனையும் இருந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என குழந்தையின் பாட்டி கண்ணீர் மல்க கூறினார். நாங்கள் எப்போ எத்தனை நாள் வளர்ந்து எங்களுக்கு ரோட்டு வசதி இருந்தா எங்களுக்கு ஆசைப்பட்டு இருந்தாக்க அந்த நிலமா இருக்குமா அப்பா, எங்களுக்கு இந்த ரோட்டு வசதி கொடுங்கப்பா. அல்லேரி மலை கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் 12 கிராமங்கள் உள்ள நிலையில் அங்கு 900க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. மலை கிராமத்தில் இருந்து ஒடுக்கத்தூர் அணைக்கட்டு அடுக்கம்பாறை செல்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆவதாகவும் குழந்தை என்பதால் பைக்கில் தூக்கி கொண்டு சென்றதாகவும் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என்றால் டோலி கட்டி கொண்டுதான் அவர்களை கீழே அழைத்து வருவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிரசவ வழி பார்க்கணுங்க, ஜோலி கட்டி தான் தூக்கணும். குழந்தைன்றதுனால 2 வீலரில் கூட்டின்னு வந்தோம். பெரியவங்க இருந்தால் ஜோலி கட்டி தான் தூக்கின்னு வந்திருக்கணும், தூக்கின்னு போகணும், தூக்கின்னு வரணும். இதே தான் காலங்காலமாக நாங்கள் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தார் சேலை போட்டு இப்போ மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. சாலை, ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள் என அனைவரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகுவதாக கூறும் இவர்கள் தங்கள் கிராமத்தில் பறிபோன உயிர் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்றும் உடனடியாக சாலை, மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8 மணி அளவில் அது கொண்டு வந்து கீழே புடியாடி என்ற வழிக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அது கொண்டு வரத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு. கீழே நான் தார் சாலை இருந்தால் கொஞ்சம் குயிக்க கொண்டு வந்திருக்கலாம். அதனால எல்லாத்தினால லேட் ஆகி போச்சு. அதனால மருத்துவமனை கொண்டு போனாங்க. அங்கே போய் இறந்து போச்சு. இறந்து போகிறதுனால இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் குயிக்க பார்த்துருக்காங்க, குழந்தை காப்பாற்றிருக்காங்க. அதனால இறந்து போச்சு. தார் சாலை இருந்தால் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும், கொஞ்சம் குயிக்க வந்திருக்கலாம்.
500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இருக்கும் இந்த மலை கிராமத்தின் மீது அரசின் கவனம் திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.